அடுத்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றா தெரியுமா? வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்துல சமீபத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. உஜீபு தாவத்தா ஈதா தானி, என்னிடத்திலே அவர்கள் கேட்டால் அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லுங்க. நல்லா சொல்றான். ரமலான் மாசம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய அற்புதமான மாதம். எனவே துவா நம்ம கேட்டு கிடைக்கலன்னு சொன்னா அது ஏத்துக்கிறப்படலே நம்ம நினைச்சிடக்கூடாது. மாறாக அதற்குரிய பிரயோஜனம் கண்டிப்பா இந்த உலகத்தினுடைய தீங்கு ஒன்று தடுக்கப்பட்டிருக்கும், அல்லது நாளை மறுமையிலே வெகுமதியாக இருக்கும். இதுதான் நபி அவர்கள் சொல்லும்போது அந்த துவாவுக்கு இந்த மூன்றில் ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பாவத்தை துவாவா செஞ்சிருக்க கூடாது. பாவத்தை துவா செஞ்சிருக்க கூடாது. சில பேர் எப்படி துவா செய்யறது? அல்லாஹ், நான் ஒரு அந்த ஒயின் ஷாப்புக்காக வேண்டி அப்ளை பண்ணியிருக்கிறேன், நவுதுபில்லா. யாரோ அரசியல்வாதி பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் வாங்கிட்டு போயிடலாம். அல்லாஹ், எல்லாத்தையும் உன்னிட்ட தான் சொல்ல முடியும். பள்ளியாசலில் போய் இமாம்கிட்ட சொன்னால் திட்டி விடுவார். அதனால் உன்னிட்ட ரகசியமாக கேட்குறேன், அல்லாஹ் அந்த ஒயின் ஷாப்பை எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தர் துவா செய்யணும். நல்ல துவா இது? ஹராமான துவா, பாவமான துவா. அல்லாஹ்கிட்ட என்ன செய்யறான்? அக்ரிமெண்ட் போடுறான், பாவத்துக்கு அப்ளிகேஷன் போடுறான். இது எவ்வளோ மோசமான துவா. அப்போ அல்லாஹ் ஏமாத்துறது தானே இது. இந்த துவாவை அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக நல்ல துவாவுக்கு பாரமாக எப்படி நன்மையை சேமிச்சு வைக்கிறானோ, இந்த துவாவை கேட்க கேட்க அவனுக்கு வேதனை கூடிக்கிட்டே இருக்கும், பாவம் கூடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்கிட்டயே தைரியம், எவ்வளோ தைரியம். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் 10 வகையான மனிதர்கள், இந்த மதுவுடைய விஷயத்துல 10 வகையான மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவின்னு சொல்றான். 10 வகையான மனிதன், அதுக்கு கணக்கு எழுதுறவன், சுமந்து கொண்டு போறவன், குடிக்கிறவன், அதை தயார் பண்றவன், எல்லா லிஸ்ட்ல ரிசலாத்து சொல்றாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுடைய லானத்தையும் ரசூலுடைய லானத்தையும் பெற்றவர்கள். இன்னைக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் மனிதர்களுக்கு புரியல. இந்த போதையின் மூலமாக நமக்கு நல்ல பெரிய லாபம் கிடைக்குது, சீக்கிரமா ஒரு பங்களாவை கட்டிடலாம், கார் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறக்கிறான், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறக்கிறான், அல்லாஹ்வுடைய லானத்தை மறக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்தை மறக்கிறான். கூடிய சீக்கிரமா பணக்காரனாங்கிறதுக்காக வேண்டி இந்த காரியத்தை எல்லாம் பண்ணி டக்குன்னு உள்ள போயிடலாம். முடிஞ்சு போச்சு, அவன் லைஃபே காலியாச்சு. கண்ணியமானவர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பாவத்தை கொண்டு ஒரு மனிதன் துவா செய்யாதவரை, இரண்டாவது உறவுகளை துண்டிக்கின்ற விஷயத்தை பற்றி துவா செய்யாதவரை அல்லாஹ் அந்த துவாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இந்த 3ல ஒன்று கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.